Hello students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா difference between bookkeeping and accounting. Bookkeeping first one, recording transactions. ஒரு business firmல நடக்கக்கூடிய money oriented transactions எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு business firmல நடக்கக்கூடிய transactions என்ன பண்றாங்க? ரெக்கார்ட் பண்றாங்க. இதே அக்கவுண்ட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா இங்கே ரெக்கார்டிங் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அனாலிசிஸ் பண்ணுறாங்க. ஏன் அனாலிசிஸ் பண்ணுறாங்க, இங்கே உள்ள டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா இல்லை லாஸ் கிடச்சிருக்கா அப்படின்றது என்ன பண்ணுறாங்க, அனாலிசிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், டெய்லி ஒர்க்கு. புக் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி பேசிஸில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணுவாங்க. ஆனால் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஃபார்மில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா 3 months ஒன்லியோ இல்லை 6 months ஒன்லியோ என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்லைனா இயர்லி ஒன்ஸ் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. புக் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒர்க், அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக்கல் ஒர்க். புக் கீப்பிங் அக்கௌண்ட்ஸோட இயர்லியஸ்ட் ஸ்டேஜ். ஒரு ஃபேர்மில் நடக்கக்கூடிய எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸையும் என்ட்ரி பண்ணால் அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? புக் கீப்பிங்ன்றது பேசிக் லெவல், அக்கௌண்ட்ஸ்ன்றது அட்வான்ஸ்டு லெவல். நெக்ஸ்ட் ஒன், டிசிஷன் மேக்கிங். புக் கீப்பிங்கை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஃபேர்மில் நம்ம எந்த விதமான டிசிஷன் மேக்கிங்கும் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸில் எந்த அளவு கேஷ் இருக்குது, எந்த அளவு அசட் இருக்குது அப்படின்றத நம்ம புக் கீப்பிங்கை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ புக் கீப்பிங்கை வச்சு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது. இதே அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹெல்ப் இன் டிசிஷன் மேக்கிங். அக்கௌண்ட்ஸில் நம்மளுக்கு எந்த அளவு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, எந்த அளவு லாஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது தெரிகிறதுனால அக்கௌண்ட்ஸ் நம்மளுக்கு டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டெய்லி பேசிஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை அந்த பிஸ்னஸ் ஃபேமில் இருக்கக்கூடிய கிளர்க்கே என்ட்ரி பண்ணி முடிச்சுருவாங்க. ஆனால் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒரு பிஸ்னஸ் ஃபேமில் ஒரு ப்ராப்பராக அக்கௌண்டன்ட் போட்டு தான் என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனியில் உள்ள அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ரெக்கார்டு பண்ணுறோம். இதே அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணுறோம், இங்கே பண்ண டிரான்சாக்ஷன்ஸை நம்ம இங்கே அனாலிசிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒன், புக் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒர்க், அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக்கல் ஒர்க். புக் கீப்பிங் இஸ் த பேசிக் லெவல், அக்கௌண்ட்ஸ் அட்வான்ஸ்டு லெவல். நெக்ஸ்ட் ஒன், புக் கீப்பிங்கை வச்சு எந்த விதமான டிசிஷனும் எடுக்க முடியாது. அக்கௌண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிசிஷன் மேக்கிங் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், புக் கீப்பிங்கை ஒரு கிளர்க்கே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் அக்கௌண்ட்ஸை ப்ராப்பராக ஒரு அக்கௌண்டன்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண முடிக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.